அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 4000 வழங்கப்படும் என்று தமிழக அரசு அதிரடி முடிவு கொடுத்திருக்கிறாங்க. தமிழக அரசு திடீர் அறிவிப்பாக கொடுத்திருக்கிறாங்க. இதை பத்தின முதல் அப்டேட்டா பார்க்க போறோம். அடுத்த இரண்டாவது அப்டேட்டாக மகளிர் உரிமை தொகை. இப்போதைக்கு மாதம் மாதம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்கி கொண்டிருக்கும் குடும்ப தலைவிகளுக்கு மீண்டும் ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கிறது. மீண்டும் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எப்போல இருந்து அப்ளை பண்ணணும், எங்க போயிட்டு அப்ளை பண்ணணும், அதற்கான இரண்டாவது அப்டேட்டாக பார்க்க போறோம். அடுத்துதான் மிக 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 முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய அதாவது இந்த மாதத்தோட 30ஆம் தேதிக்குள்ள இந்த ரேஷன் மூன்று வகை ரேஷன் அட்டைகளும் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணத்திற்காக செல்லாது அப்படின்னா, வரக்கூடிய 30ஆம் தேதிக்குள்ள இது எல்லாமே நீங்க கட்டாயம் செஞ்சே ஆகணும், கட்டாயம் இதை பண்ணிடணும் அப்படின்றதுக்கான அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. அது என்னென்னன்றதையும் தெளிவா இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாவே இருக்குங்க. சரிங்களா? இது எல்லாமே அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கீம் வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேஷன் அட்டைகள் செல்லாது அப்படின்றதுக்கான முழு அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஒரு அதி தீவிரமான அப்டேட் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுலயே தெளிவா அங்கதான் மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. இது பாருங்க. ரேஷன் கார்டு விரைவில் கேன்சல் ஆக போகிறது. ஜூன் 30 வரை தான் டைம். அதாவது பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதத்தோட 30ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குங்க. சரிங்களா? அது எதனாலன்றத வீடியோல தொடர்ச்சியா பாருங்க. சோ உங்களிடம் ரேஷன் கார்டு இருந்து அதை மாதந்தோறும் பயன்படுத்தி வருகிறீர்கள் என்றால் ஜூன் 30 2025 தேதிக்குள் இகேஒய்சி செயல்முறையை முடிப்பது மிகவும் முக்கியம். இந்த காலக்கெடுவிற்குள் இகேஒய்சியை முடிக்க தவறினால் உங்கள் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படுவதுடன் நீங்கள் பெற்று வரும் மானிய விலையிலான அல்லது இலவச ரேஷன் பொருட்கள் நிறுத்தப்படும். ரேஷன் விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மை மேம்படுத்தும் ஊழலை ஒழிப்பதுமே இந்த இகேஒய்சியின் முதன்மை நோக்கமாகும் அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்றாங்க. அதாவது உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருக்கு அப்படின்னா வரக்கூடிய ஜூன் 30ஆம் தேதி 2025 அதற்குள்ளே இந்த அப்டேட் எல்லாம் பண்ணிடணும். அப்படி இல்லை நீங்க நடைமுறைப்படுத்தல அப்டேட் படுத்தல அப்படின்னா உங்களுக்கு வழங்கக்கூடிய ரேஷன் பொருட்களும் இலவச பொருட்களும் வழங்கப்பட மாட்டாது. ரேஷன் அட்டைகளும் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மீதி என்னன்றத தெளிவான விளக்கத்தை பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முந்தைய காலக்கெடுவும் நீட்டிப்பும். ஓகேங்களா? ரேஷன் கார்டு இகேஒய்சிக்கான ஆரம்ப காலக்கெடு மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் டைம் ஆக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பல்வேறு காரணங்களால் இந்த காலக்கெடு பின்னர் ஜூன் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நீட்டிப்பு இகேஒய்சி செயல்முறையை முடிப்பதற்கு மக்களுக்கு கூடுதல் வாய்ப்பை வழங்கியுள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. காலக்கெடுவிற்குள் இகேஒய்சி பண்ணவில்லை என்றால் இணைக்க தவறினால் இலவச ரேஷன்கள் நிறுத்தப்படலாம். அத்துடன் நீங்கள் பல்வேறு அரசு திட்டங்களுக்கு தகுதி இழப்பு ஏற்படலாம். மேலும் ஒரு ரத்து செய்யப்பட்ட உங்கள் ரேஷன் கார்டை மீண்டும் செயல்படுத்து என்பது ஒரு நீண்ட கால சிக்கலான செயல்முறையை உள்ளடக்கும் என்பதால் இந்த செயலை தாமதப்படுத்தாமல் உடனே முடிப்பது நல்லது. ஒருவேளை நீங்க வரக்கூடிய ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள இதெல்லாம் நீங்க பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டும் செல்லாது, ரேஷன் பொருட்களும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க ஒருவேளை இந்த 30ஆம் தேதிக்கு முடிக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க பண்றதும் கஷ்டம் தான். அதே மாதிரி ஓபன் பண்றதும் கஷ்டம் தான். புதுசா ரேஷன் கார்டு வாங்குறதும் ரொம்ப கஷ்டம்ன்றத தமிழக அரசே பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வர இந்த 30ஆம் தேதிக்குள்ள எல்லாருமே அப்டேட் பண்ணிடுங்க. சரிங்களா?
ஸோ அதாவது இகேஒய்சி வந்து ஆன்லைன்ல எப்படி நீங்க பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. உங்கள் ரேஷன் கார்டு இகேஒய்சி முறையை ஆன்லைன்லேயே எளிதாக முடிக்கலாம். அது எப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மொபைல் மேரா ரேஷன் அல்லது ஆதார் ஃபேஸ் ஆர்டி செயலியை பதிவிறக்கம் செய்யவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து செயலியை திறந்து உங்கள் ஆதார் எண்ணை உள்ளிடவும். சரிபார்ப்புக்காக உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை உள்ளிடவும். மொபைல் கேமராவை பயன்படுத்தி உங்கள் முகத்தை ஸ்கேன் செய்யவும். இது உங்கள் முக அங்கீகார சரிபார்ப்புக்கு ஃபேஸ் ரெக்கக்னிஷன் பயிற்சி செயல்முறையை முடிந்ததும் உங்கள் இகேஒய்சி அங்கீகரிக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. இந்த எளிய 3 படிகளின் மூலம் உங்கள் ரேஷன் கார்டு இகேஒய்சியை ஆன்லைன் மூலியமாக வெற்றிகரமாக முடிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. ரேஷன் கார்டு இகேஒய்சியை ஆஃப்லைனில் எவ்வாறு நிரப்புவது? ஆன்லைனில் இகேஒய்சி செய்ய இயலாதவர்கள் அல்லது விரும்பாதவர்கள் ஆன்லைன் முறையை இந்த செயல்முறையை முடிக்கலாம். இதோ அதற்கான வழிமுறைகள். உங்கள் அருகிலுள்ள ரேஷன் கடை அல்லது அங்கீகரிக்கப்பட்ட பொது சேவை மையத்தை சிஎஸ்சி பார்வையிடவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு உங்கள் ரேஷன் கார்டில் பதிவு செய்யப்பட்டுள்ள அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் அட்டைகளையும் எடுத்து செல்லவும் சொல்லியிருக்கிறாங்க. ரேஷன் கடைகளில் உள்ள பிஓஎஸ் இயந்திரத்தை பயன்படுத்தி உங்கள் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு நடத்தப்படும். இதில் உங்கள் கைரேகை அல்லது கருவிழி பதிவு சரிபார்க்கப்படும். பயோமெட்ரிக் சரிபார்ப்புக்கு பிறகு உங்கள் ரேஷன் கார்டு ஆதாருடன் இணைக்கப்பட்டு இகேஒய்சி செயல்முறையை நிறைவு செய்யப்படும். ரேஷன் விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வருவதற்கும் போலியான ரேஷன் கார்டுகளை நீக்குவதற்கும் தகுதியான பயனாளிகளுக்கு மட்டுமே அரசு பயன்கள் சென்றடைவதற்கும் இகேஒய்சி மிகவும் அவசியம். இது உண்மை பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் அரசு நிதியை திறம்பட பயன்படுத்துவதிலும் முக்கியம் பங்கேற்கிறது. எனவே இந்த வாய்ப்பை தவறவிடாமல் காலக்கெடுவிற்குள் உங்கள் ரேஷன் கார்டு இகேஒய்சி முடித்து உங்கள் ரேஷன் பயன்பாட்டை தொடர்ந்து பெறுவதை உறுதி செய்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு மகிழ்ச்சிகரமாக அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த அப்டேட்டை வந்து பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். அடுத்ததா இன்னொரு முக்கிய மகிழ்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கு 4000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்ன அந்தந்த அட்டை அப்படின்னு கேட்டீங்கன்னா என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏஒய். இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இதுவரை ஓகேங்களா மகளிர் உரிமை தொகை வாங்காத இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த ஜாக்பாட் அடிச்சிருக்குதுங்க. உங்களுக்கு வந்து வரக்கூடிய அதாவது இந்த மாதத்தோட முதல் வீக்ல அதாவது முதல் வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்தோட முதல் வீக்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல் மாதமே உங்களுக்கு வந்து 4000 ரூபாய் வழங்கப்படும் ஊக்கத்தொகையாக. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை இதுவரை யாரெல்லாம் வாங்காம இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாரும் ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் கொடுத்திருக்காங்க. என்னன்னா வரக்கூடிய அதாவது பாத்தீங்கன்னா இந்த வாரத்தோட ஓகேங்களா இந்த வாரத்தோட 5ஆம் தேதியிலிருந்து ஓகேங்களா 5ஆம் தேதிக்கு முன்னதாகவே நமக்கு ஒன்றி ஓகேங்களா சரி கரெக்டா சொல்லணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி ஒவ்வொரு மாவட்டத்தோட தாலுகா ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்க முகாம்கள் நடக்க போகிறது. அந்த முகாம்ல வந்து உங்களுடைய மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக அப்ளிகேஷன் வந்து கொடுக்குறாங்க. நீங்க போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதுல அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் மாதம் ரூபாய் 1000 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் அப்டேட். மறக்காம இந்த ஸ்கீம் எல்லாருக்கும் பயன்படுத்திக்கோங்க. ஷேர் பண்ணுங்க. சார் தேங்க்யூ வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.